வந்து நம்ம சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானல் வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டாச்சு. இதில் வந்து ஒரு 4 லவங்கம், 2 பட்டை, பிரியாணி இலை போட்டிருக்கேன். இப்போது இதில் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கோம். தக்காளி, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம். இதை வந்து அரைச்சிருக்கோம். இப்போ இந்த சிக்கன் குழம்பு எப்படின்னா, நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி நான் வைக்க போகிறேன். இது கூட வந்து இஞ்சி பூண்டும் போட்டு அரைச்சாச்சு. இது வந்து நம்ம சிக்கன் வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். குழம்பு மாதிரி பண்ணல, கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு சும்மா ஒரு தக்காளி மட்டும் அரிஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அந்த தேங்காய் பேஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா கிரேவி ஆகிறதுக்கு தான் தக்காளி வந்து நம்ம அரைச்சி போடுறோம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இதில் கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா வதக்கணும். இங்கே பாருங்கள். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் விடணும். இதில் சிக்கனும் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் போடுறோம். அப்போ தான் வந்து கிரேவி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து நான்வெஜ்ஜில் நம்ம போட்டு செய்கிறப்போ அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். ஏன்னா ரசம் வைக்கிறோம், சிக்கன் பிரட்டல் வைக்கிறோம். இப்போது இதில் கொஞ்சம் சில்லி தூள் போட்டிருக்கோம். இப்போ வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது இது நல்லா வெந்து வரணும். இப்போது நம்மளுக்கு எவ்வளோ காரம் உப்பு இருக்குன்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. நல்லா இது வெந்து திக்காக வரும். பாருங்கள், நல்லா சுண்டி வருது. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு கொஞ்சம் 5 to 10 minutes கொஞ்சம் சுண்டி வந்த பிறகு இதை நம்ம ஆஃப் பண்ணலாம். நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணணும். உங்களுக்கு இதை விட நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் சுண்ட வைக்கலாம். எங்களுக்கு இது போதும், கொஞ்சம் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு. அதனால் இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.